நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஷெஃப் ஆகணுங்கிற ஆசையில தன்னோட குரு கிட்ட பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும்போது தன்னோட பசியின்மையை போக்குறதுக்காக அதே குருவை தேடி ஹீரோ வராரு. நான் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால நீங்க வேணும்னா என்னோட அசிஸ்டண்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோயின் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேச போகும்போது கரெக்டா அவரோட அம்மா கால் பண்ணி, உனக்கு பொண்ணு பார்த்துட்டேன், நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, தாய்க்கு தலைவணங்கி ஆகணுங்கிற கட்டாயத்துல திரும்ப போயிடுறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். என்ன நடக்குது, யார கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது கூட தெரியாம ரெண்டு பேரும் கட்டாயத்தின் அடிப்படையில ஒன்னா சேர்றாங்க. அதே நேரம் தன்னோட கனவுகளை விட்டுறக்கூடாதுங்கிற லட்சியத்தோட நம்ம ஹீரோயின் சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல கிளீனிங் வேலைக்கு போறா. அந்த இடத்தோட ஓனர் தன்னோட ஹஸ்பண்ட் தாங்கிறது தெரியாமலே தன்னை அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு போல நினைச்சுக்கிட்டு தகராறு பண்றா. இதை பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல ஹெட் ஷெஃபா இருக்கிற பொண்ணு, ஹீரோக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாம ரொம்ப நாளா நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன், என் ஆளை நீ உஷார் பண்ண பாக்குறியான்னு சொல்லி ஹீரோயின் மேல கோவப்பட்டு அவளை எப்படியாவது காலி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய ஷெஃப், உங்க ஹோட்டல் ஷெஃபுக்கும் எனக்கும் சோடி போட்டுக்கலாமா சோடின்னு வம்பளுக்கவும், ஹீரோவை நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்குற அந்த பொண்ணு வாண்டடா வாயை கொடுத்து வம்பல மாட்டி அந்த போட்டியிலையும் தோத்து போயிடுறா. இவ்வளோதான் உங்க ஹோட்டல் ஹெட் ஷெஃபோட திறமையானு கேட்டு எதிரில் இருக்கிறவன் கலாய்க்கவும், தாங்கிக்க முடியாம பந்தயத்துல நாங்க கலந்துக்கலாமான்னு கேட்டு களத்துல இறங்குற நம்ம ஹீரோயின் ஜலபுல ஜப்பி ஹலபுல ஹப்பியை சமைச்சு காட்டி போட்டியிலையும் ஜெயிச்சிடுறாங்க. முன்ன மாதிரி ஒரு திறமையான பொண்ணுகிட்ட தோத்ததை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லி எதிரில் இருக்கிறவன் அவார்டு கொடுத்துட்டு போனதுனால அந்த ஹெட் ஷெஃப் வயிறு எரிஞ்சு போயிடுறா. ஹீரோயின் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு காட் ஆஃப் குக்கிங் வீட்டில் சாப்பிட்ட அதே டேஸ்ட் இருக்கிறதுனால நீ தான் அவரோட ஸ்டூடெண்டானு கேட்க, எங்க உண்மையை சொல்லிட்டா தன்னோட திறமையை வெளிக்காட்ட விடாம வீட்லயே ஒரு பர்சனல் ஷெஃபா இருக்க வச்சிருவானோங்கிற பயத்துல எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்னு போய் சொல்லிடுறா. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தங்க இடம் இல்லாம ரோட்ல நிக்கிறத பார்த்து இறக்கப்பட்டு தன்னோட ஆட்களை புரோக்கர் மாதிரி அனுப்பி வச்சு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு. நான் உன் கூட தங்க மாட்டேன், எனக்கு தனி வீடு தான் வேணும்னு ஹீரோயின் அடம் பிடிக்கிறதுனால, மேடம் நீங்கள் இந்த வீட்டில் 2 பேரா ஜோடியாக தங்குனீங்கன்னா எங்கள் ஓனர் உங்ககிட்ட பாதி வாடகை வாங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டாம், தண்ணி பில்லுமே கட்ட வேணான்னு ஹீரோவோட ஆட்கள் சொல்ல, அடடே இது கூட நல்ல ஆஃபராக இருக்கே, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி பச்சைக்குன்னு கிஸ் பண்ணவும் அவ்வளோதான் நம்ம ஆளு கிரகம் வீட்டு கிரகம் தாவிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போயிட்டு இருக்க எ பியூட்டிஃபுல் ஷெஃப் அண்ட் ஸ்வீட் சிஇஓங்கிற சீரீஸை பாருங்கள்.